மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருக்கின்ற மாணவர்களுக்கு வணக்கம். இன்று காப்போதா உயர்தரம் சார்ந்து தமிழ் பாடத்திட்டத்திலே சிறுகதை எனும் பரப்பிலே நுழையவிருக்கின்றோம். அதாவது சங்ககாலம், சங்கமருவிய காலம் போன்ற பகுதிகளை பார்த்தவுடன் கம்பராமாயணம் என்னும் பெரும் பகுதிக்குள் நுழைந்திருந்தோம். அதிலே முதலாம் தவணைக்குரிய வினவக்கூடிய வினாக்கள் பற்றியும் அதற்குரிய விடைகள் பற்றியும் அவதானித்திருந்தோம். அதனை தொடர்ந்து சங்க பாடல்கள் பற்றியும் பார்த்திருந்தோம். இப்போது சிறுகதைகள் என்கின்ற தலைப்பினுள் செல்லவிருக்கின்றோம். சிறுகதைகள் என்று பார்க்கின்ற போது அங்கே தேர் மற்றும் தியாகம் போன்ற சிறுகதைகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன. அங்கே முதலாவது சிறுகதையாக தியாகம் எனும் சிறுகதையானது தரப்பட்டிருக்கின்றது. இந்த தியாகம் எனும் சிறுகதையானது ஓர் முதலாளி தன்னை எவ்வாறாக எல்லாம் வருத்தி தனது ஊழியர்களின் நலன்களுக்காக செயற்படுகின்றார் என்பதனை வெளிப்படுத்துகின்ற ஓர் கதையாக அமைகின்றது. வெளித்தோற்றத்தை வைத்து அவர்களுடைய மனநிலையும் இவ்வாறாகத்தான் இருக்கும் என்பதனை முடிவு செய்துவிட முடியாது. அதுபோலதான் ஓர் முதலாளி என்பவருக்குரிய சரியான ஓர் அடையாளமாக விளங்குவது அவருடைய கடுகடுப்பான முகபாவனை. ஆனால் அவர் கடுகடுப்பான முகபாவனையுடன் இருக்கின்றார். எப்போது பார்த்தாலும் வேலை கொடுக்கின்றார், எப்போது பார்த்தாலும் சினந்து கொண்டிருக்கின்றார், திட்டிக் கொண்டிருக்கின்றார் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அவர் தனது ஊழியர்களின் நலனில் கவனமில்லாதவர், அக்கறையில் இல்லாதவர், தன் மீது மட்டுமே அக்கறையுள்ள சுயநலவாதி என்று கூறிவிட முடியாது. இங்கே உள்ள சிறுகதையும் அதே போக்கில்தான் செல்கின்றது. தியாகம் எனும் சிறுகதை அமைந்துள்ளது. இந்த தியாகம் எனும் சிறுகதையிலே கதிரேசன் செட்டியார் எனும் பாத்திரம் காணப்படுகின்றது. இச்சிறுகதையிலே காணக்கூடிய பிரதான பாத்திரங்கள் பற்றி தற்போது நோக்குகின்றோம். கதிரேசன் செட்டியார் என்கின்ற ஓர் பாத்திரமும், இரண்டாவதாக சோமசுந்தரம் பிள்ளை, சண்முகம் பிள்ளை, இவ்வாறான பிரதானமான கதாபாத்திரங்களோடு கூடவே சிப்பந்திகள், சிப்பந்திகளின் பாத்திரமும் ஆங்காங்கே இடையிடையில் படைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையிலே கதிரேசன் செட்டியார் என்பவர் இந்த கடையினுடைய முதலாளியாக காணப்படுகின்றார். சோமசுந்தரம் பிள்ளை என்று சொல்லப்படுபவர் இந்த கதிரேசன் செட்டியாருடைய கடையிலே வேலை பார்க்கின்ற 30 ஆண்டுகளுக்கும் மேலாக வேலை பார்க்கக்கூடிய நம்பகத்தன்மை கொண்ட ஒரு கணக்கு பிள்ளையாக வேலை பார்க்கின்றார். சண்முகம் பிள்ளை என்று சொல்லப்படுபவர் கதிரேசன் செட்டியாரின் நெருங்கிய நண்பராக காணப்படுகின்றார். ஆகவே இங்கே தியாகம் எனும் தலைப்பானது இந்த சிறுகதைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. தியாகம் எனும் தலைப்பானது அந்த சிறுகதைக்கு எவ்வாறாக பொருத்தப்பாடுடையதாக அமைகின்றது என்று நோக்குகின்ற போது,
இந்த கதிரேசன் செட்டியார் கதை முழுவதிலும் ஓர் கடுகடுப்பானவராகவும் சினம் மிகுந்தவராகவும் படைக்கப்பட்டுள்ளார். இறுதியிலேதான் அவருடைய தியாக உணர்வானது வெளிப்பட்டு நிற்கின்றது. அவ்வாறாக இவர் வாழ்நாள் முழுவதும் தனக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய சிப்பந்திகளின் நலனுக்காக அக்கறையுடன் செயற்படுபவர். தன்னுடைய உடல் நலனில் கூட அக்கறை இல்லாமல் எதிர்கால சந்ததியின் நலனுக்காக செயற்படக்கூடியவராக விளங்குகின்றார். ஆகவே தனது வாழ்க்கையை அவர்களுக்குரியதாக தியாகம் செய்வதால் அவருடைய அந்த பண்பின் அடிப்படையில் சிறுகதையின் தலைப்பானது தியாகம் எனும் தலைப்பாக அமைந்துள்ளது. அதனை தொடர்ந்து இக்கதை போக்கிலே அவதானிக்கக்கூடிய பிரதானமான வினாவாக இச்சிறுகதையின் பிரதான கருப்பொருளை விளக்குக. இச்சிறுகதையின் பிரதான கருப்பொருளாக அமைவது என்னவென்று சொன்னால், கதிரேசன் செட்டியார் என்று சொல்லப்படுகின்ற அந்த கடையின் முதலாளியின் தியாக உணர்வை வெளிப்படுத்துவதும், அவர் கடுகடுப்பானவராகவும் சினம் மிகுந்தவராக இருந்தாலும் கூட உண்மையில் அவர் தனது சிப்பந்திகளின் தனது கடையிலே வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களின் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டவராகவும் அவர்கள் எதிர்காலத்திலே சிறந்த முதலாளிகளாக வர வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையானது செம்மைப்பட வேண்டும் என்கின்ற நோக்குடனேயே அவற்றையெல்லாம் செய்பவராக விளங்குகின்றார். ஆகவே இந்த கதையின் கருப்பொருளாக அமைவது கதிரேசன் செட்டியாரின் தியாக உணர்வானது எவ்வாறாக எந்த இடங்களில் வெளிப்பட்டு நிற்கின்றது என்பதனை சுட்டிக்காட்டுவதே இந்த கதையின் கருப்பொருளாக அமைகின்றது. ஆகவே இறுதியில் கூட அவருடைய தியாக உணர்வுதான் வெளிப்பட்டு நிற்பதனை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. ஆகவே இதற்குரிய விடையாக தியாகம் எனும் சிறுகதையிலே கதிரேசன் செட்டியார் ஓர் சினம் மிகுந்த சிப்பந்திகள் மீது அடிக்கடி கடிந்து கொள்ளும் ஒருவராக படைக்கப்பட்டுள்ளார். எனினும் அவர் தனது ஊழியர்களின் எதிர்கால நலனை அடிப்படையாக கொண்டே அவ்வாறாக செயற்படுவதால்
அவ்வாறாக செயற்படுவதால் தனது உடல் நலனை கூட, தனது உடல் ஆரோக்கியத்தை கூட கவனத்தில் கொள்ளாது செயற்படுவதால் இச்சிறுகதையிலே கதிரேசன் செட்டியாரின் தியாக உணர்வானது பிரதானமான கருப்பொருளாக அமைய காணலாம். ஆகவே மாணவர்களே, இச்சிறுகதை தியாகம் எனும் சிறுகதையை முன்பொரு தடவை நன்றாக வாசித்து உங்களுடைய தெளிவினை எடுத்துக்கொண்டு அதனை தொடர்ந்து அதிலே அவதானிக்கக்கூடிய வினாக்கள் மற்றும் விடைகள் பற்றிய இவ்வகுப்பிலே ஆராய்கின்றோம். அந்த அடிப்படையிலே இங்கு தரப்பட்டுள்ள முதலாவது வினாவாக இச்சிறுகதையின் பிரதான கருப்பொருளை விளக்குக எனும் வினாவானது கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையிலே இங்கே கருப்பொருளாக அமைவதே கதிரேசன் செட்டியாரின் தியாக உணர்வானது எவ்வாறாக இங்கே வெளிப்படுத்தப்பட்டு நிற்கின்றது என்பதே இந்த கதையின் பிரதான கருப்பொருளாக அமைந்திருக்கின்றது. ஆகவே தியாகம் எனும் சிறுகதையில் கதிரேசன் செட்டியார் ஒரு சினம் மிகுந்த சிப்பந்திகள் மீது அடிக்கடி கடிந்து கொள்ளும் ஒருவராக படைக்கப்பட்டுள்ளார். எனினும் அவர் தனது ஊழியர்களின் எதிர்கால நிலையை அடிப்படையாக கொண்டே அவ்வாறாக செயற்படுவதால் அவரது உடல் நலம் மீதும் கவனத்தில் கொள்ளாது செயற்படுவதால் இச்சிறுகதையிலே கதிரேசன் செட்டியாரின் தியாக உணர்வானது பிரதான கருப்பொருளாக காணலாம். அதாவது எந்த ஒரு முதலாளியாக இருந்தாலுமே உண்மையில் தனது உடல் நலனையும் ஆரோக்கியத்தையுமே முதல் கண்ணாக கொண்டிருப்பார்கள். தனது உடல் நலனிலே ஒரு சிறிது குளறுபடி ஏற்பட்டாலும் கூட அவர்கள் தனது ஊழியர்களின் நலனை கவனித்துக் கொள்ள வேண்டிய தேவை அங்கு ஏற்படுவதில்லை. ஆனால் இங்கே கூறப்பட்டுள்ள கதிரேசன் செட்டியார் தனது உடல் நலனை கூட கருத்தில் கொள்ளாது சிப்பந்திகளின் நலனுக்காக அவர்களை பேசுவதுமாக செயற்படுகின்றார். இங்கே எதிர்மாறாக அவருடைய தியாக உணர்வுதான் வெளிப்பட்டு நிற்கின்றது என்பதனை நாங்கள் கதையின் போக்கிலே அவதானிக்க கூடியதாக உள்ளது. இரண்டாவது வினாவாக அவதானிக்கக்கூடிய விடயம் கதிரேசன் செட்டியார் கண்டிப்பான சுபாவம் உடையவர் என்பது கதையினூடாக பல இடங்களிலே வெளிப்பட்டு நிற்கின்றது. அவற்றை விளக்குக என்னும் வினாவானது வினவப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே அங்கே கதிரேசன் செட்டியார் எவ்வாறான மனநிலை கொண்டவர் என்று சொன்னால் தனது சிப்பந்திகள் என்ன ஒரு செயல் செய்தாலும் அங்கே குற்றங்களை கண்டுபிடித்து அவற்றிற்கு ஏசுபவராக காணப்படுகின்றார். ஒரு தடவை அங்கே ஊழியர் ஒருவர் தனது நெற்றியிலே விபூதி பூசி வந்த போதும் நீ பரதேசியா அல்லது சன்னியாசியா, இவ்வாறாக நெற்றி முழுவதும் விபூதியை பூசி வந்திருக்கின்றாயே, சாம்பலை பூசி வந்திருக்கின்றாயே, இவ்வாறாக வந்துவிட்டால் பாதி வியாபாரம் படுத்துவிடும் என்று சொல்லுகின்றார். அதனை தொடர்ந்து அதனை எதிர்த்து ஏதாவது ஊழியர்கள் பேசினாலும் கூட அதற்கு கதிரேசன் செட்டியார் கூறுகின்றார்,
நீ என்ன வாயை திறக்கிறாயா, அடி செருப்பால நாயே நீ வாயை திறக்கிறாயா என்று சொல்லி தன்னை எதிர்த்து பேசுகின்ற ஊழியர்களை கூட திருப்பி திட்டும் சுபாவம் கொண்டவராக காணப்படுகின்றார். அதனை தொடர்ந்து தனது கடையிலே வேலை பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே அங்கே பரப்பிலே அதாவது தனது பொருளிலே வியாபாரத்திற்காக வைத்திருக்கின்ற பொருட்களிலே குற்றம் கண்டுபிடிப்பவராக காணப்படுகின்றார். அதாவது பரப்பிலே பரப்பு முழுவதும் கல்லாக இருக்கின்றது, அதனை நீ புடைத்தாயா என்று கேட்கின்றார். அதற்கு ஊழியர் கூறுகின்றார், நான் புடைத்தேன் முதலாளி என்று சொல்லுகின்றார். சொன்ன போது அப்ப நான் பொய் கூறுகின்றேனா என்று கேட்கின்றார். ஒரு செயலை அவர்கள் சரியாக செய்து முடித்தாலும் கூட அதிலே மீண்டும் ஒரு குற்றம் காண்பவராக காணப்படுகின்றார். இவ்வாறாக குற்றங்களை கண்டுபிடித்து அவர்களை பேசுவதன் ஊடாகத்தான் அவர்களை சிறந்த ஒரு நபராக அல்லது சிறந்த ஒரு முதலாளியாக எதிர்காலத்திலே கொண்டு வர முடியும் என்று முதலாளி நம்புகின்றார். அதாவது கதிரேசன் செட்டியார் நம்புகின்றார். அதனை தொடர்ந்து என் மூஞ்சையில் முழிக்காதீங்க போங்கடா எங்கேயாவது என்று சொல்லி பேசுகின்றார். இவ்வாறு பேசுகின்ற சந்தர்ப்பத்திலே அவர்கள் அந்த முதலாளியின் கண் பார்வையில் இருந்து அப்பால் சென்று விடுகின்றார்கள். இவ்வாறு செல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே அவர் பேசுகின்றார், கைலாசம் போட்டீங்களா, எங்கேயாவது கூண்டோடு கைலாசம் போய்விட்டீர்களா என்று சொல்லியும் சமுக்காலம் போட்டு தூங்குங்கடா என்றும் சொல்லியும் பேசுகின்றார். இவ்வாறாக தனது கண்ணிலே முழிக்காது என்று கூறியதும் கூட கதிரேசன் செட்டியார் தான் தனது கண் பார்வைக்கு அப்பால் சென்று விட்ட ஊழியர்களை எங்கேயாவது கூண்டோடு கைலாசம் சென்று விட்டீர்களா என்று சொல்லி பேசுகின்றார். நன்றாக சமுக்காலம் விரித்து தூங்குங்கள் என்று சொல்லியும் பேசுகின்றார். அதனை தொடர்ந்து விபூதி பூசிய போது முதலாளி பேசுகிறாரே என்று சொல்லி ஓர் ஊழியர் அடுத்த தடவை கடைக்கு வருகின்ற சந்தர்ப்பத்திலே விபூதி பூசாமல் வருகின்ற போது முதலாளி பேசுகின்றார், நீ சைவனா அல்லது வேதக்காரனா என்று சொல்லி பேசுகின்றார். உன் மூஞ்சியை பார்த்தால் எவன்டா கடைக்கு வருவான். அதாவது விபூதியை பூசிக்கொண்டும் ஒரு ஊழியர் வந்த போது அது முதலாளிக்கு பிடிக்கவில்லையோ என்னவோ என்று நினைத்து ஒரு ஊழியன் அடுத்த தடவை வருகின்ற போது விபூதியை பூசாமல் வருகின்றான். இவ்வாறாக விபூதியை பூசாமல் வருகின்ற போது நீ சைவனா வேதக்காரனா, இவ்வாறாக விபூதி பூசாமல் வந்தால் எவன்டா கடைக்கு வருவான் என்று சொல்லி பேசுகின்றார். அதனை தொடர்ந்து சண்முகவள்ளி அம்மன் கோவில் திருவிழா ஒன்று, அதாவது அவர்களுடைய ஊர்கோவில் திருவிழா ஒன்று நடைபெறுகின்றது. அதன் போது ஊழியர்கள் தமது முதலாளியாகிய கதிரேசன் செட்டியாரிடம் அனுமதி கேட்கவில்லை. கோயிலுக்கு போவதற்காக அனுமதி கேட்காமல் நின்ற போது உங்களுக்கு சாமி ஏதடா சாத்தான் ஏதடா என்று சொல்லி கேட்கின்றார். ஏன் கோயிலுக்கு போக தோணல, கோவிலுக்கு வரும் கையை வீசிக்கொண்டா போவீர்கள் என்று கூடி கேட்கின்றார். இங்கே அவருடைய அக்கறையானது வெளிப்பட்டு நிற்கின்றது. அதாவது சண்முகவல்லி அம்மன் கோவிலுக்கு, அதாவது அவர்களுடைய ஊர்கோவிலாகிய சண்முகவல்லி அம்மன் கோவில் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே ஊழியர்கள் தமது முதலாளியாகிய கதிரேசன் செட்டியாரிடம் கோவிலுக்கு போவதற்குரிய அனுமதியை கேட்கவில்லை. இந்நிலையிலே அவர் கேட்கின்றார், உங்களுக்கு சாமி ஏதடா சாத்தான் ஏதடா, கோவிலுக்கு போக வேண்டும் என்று உங்களுக்கு ஏன் தோன்றவில்லை என்று சொல்லி கேட்கின்றார். அதனை தொடர்ந்து கோவிலுக்கு வெறும் கையை வீசிக்கொண்டா போவீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு தேங்காய், பழம் மற்றும் கற்பூரம் ஆகியவற்றை கொடுத்து விடுகின்றார். கதிரேசன் செட்டியாரின் கண்டிப்பான சுபாவமானது வெளிப்பட்டு நிற்கின்ற சந்தர்ப்பங்களை விளக்குக.
கதிரேசன் செட்டியாரின் கண்டிப்பான சுபாவமானது வெளிப்பட்டு நிற்கக்கூடிய சந்தர்ப்பங்களாக நாம் ஏற்கனவே அவதானித்திருந்தோம். அதாவது விபூதி பூசிக்கொண்டு வந்தாலும் பேசுவார், விபூதி பூசவில்லை என்று சொன்னாலும் பேசுவார். அவ்வாறாக ஊழியர்கள் செய்கின்ற செயல்களில் உள்ள குற்றங்களை மட்டுமே கண்டுபிடிப்பவராக காணப்படுகின்றார். ஒரு கடனை வாங்கி வா என்று கூறுகின்ற போது அந்த கடனை ஏற்கனவே வாங்கிவிட்டேன் என்று ஊழியர் சொல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த முத்தையா பிள்ளை என்ன உன்னை போலவா என்று சொல்லி பேசுகின்றார். ஆகவே கதிரேசன் செட்டியாரின் கண்டிப்பான சுபாவம் வெளிப்பட்டு நிற்கின்ற சந்தர்ப்பங்களை விளக்குக எனும் வினாவிற்குரிய முதலாவது விடையாக ஊழியர் ஒருவர் நெற்றியில் விபூதி தரித்து வந்த போது ஏண்டா தடி பையன்களா, நீங்கள் பரதேசிகளா, சந்நியாசிகளாடா, எருமை மாட்டு பையல்களா, பிச்சைக்காரங்களா, என்று பேசுதல். ஆகவே கதிரேசன் செட்டியாரின் கண்டிப்பான சுபாவமானது வெளிப்பட்டு நிற்கின்ற சந்தர்ப்பங்களாக முதலாவதில் ஊழியர் ஒருவர் நெற்றியிலே விபூதி தரித்து வந்திருக்கின்ற சந்தர்ப்பத்திலே பேசுகின்றார். இந்த பேச்சானது கிராமத்து வழக்கம் கொண்ட பேச்சுக்களாக அமைகின்றன. இவை எழுத்து வழக்கத்திற்குரியனவாக காணப்படாது. இவை கிராமத்து பேச்சு வழக்கு தன்மையை கொண்டனவாக அமைந்திருக்கும். ஏண்டா தடி பையன்களா, நீங்கள் பரதேசிகளா, சந்நியாசிகளாடா, எருமை மாட்டு பையன்களா, பிச்சைக்காரங்களா என்று அவர்களுடைய மனம் நோகும்படியான பேச்சுக்களை காலங்காத்தாலே பேசுகின்றார் கதிரேசன் செட்டியார். அதனை தொடர்ந்து அவருடைய கடைக்கு வேலைக்கு செல்பவர்களும் இளம் வயது இளைஞர்கள் என்று சொல்வதால் அவர் பேசுகின்ற பேச்சுக்களை எல்லாம் பொறுத்து கொண்டு இருக்க முடியாது உண்மையில். ஆகவே அவர் பேசுகின்ற சந்தர்ப்பத்திலே கதிரேசன் செட்டியாரை எதிர்த்து ஊழியர் ஒருவர் எதிர்த்து பேசுகின்ற சந்தர்ப்பத்தில் கூட கதிரேசன் செட்டியார் எதிர்த்து பேசுகின்றார். வாய் அடி செருப்பால வாயை திறக்கிறியா என்று சொல்லி பேசுகின்றார். ஆகவே இங்கே முதலாளியினுடைய பேச்சுக்களை எல்லாம் தாங்கி நிற்க வேண்டும். தாங்கி நின்றால்தான் வருங்காலத்திலே அந்த ஊழியனானவன் பொறுமையுடன் தனது வியாபாரத்தை நடத்தி செல்வதற்குரிய வல்லமையை பெறுவான். எதிர்காலத்தில் அவன் சிறந்த ஒரு முதலாளியாக வர முடியும் என்கின்றது இந்த கதிரேசன் செட்டியாரினுடைய மனக்கருத்தாக அமைகின்றது. ஆகவே இரண்டாவதாக கதிரேசன் செட்டியாரின் பேச்சுக்களை பொறுக்க முடியாமல்
புதியதாய் வந்த ஓர் இளைஞன் எதிர்த்து பேசிய போது அதற்கு அடி செருப்பாள நாயே வாயை திறக்கிறியா நீ வாய திறக்கிறியா நீ என்று பேசுதல். இங்கே ஊழியர்களின் விருப்பத்திற்கேற்ப அவர்களை செயற்பட விட்டுவிடக் கூடாது. அவ்வாறு செயற்பட விட்டால் அவர்கள் தனது தலை மீது ஏறி உட்கார்ந்து விடுவார்கள் என்கின்ற பயமானது இந்த முதலாளிக்கு காணப்படுகின்றது. அவ்வாறாக அவர்கள் செயற்படுகின்ற சந்தர்ப்பத்திலே எதிர்காலத்தில் அவர்களால் சிறந்த ஒரு முதலாளியாகவோ ஒரு கடையை நடத்தக்கூடிய நிர்வாக திறமை கொண்டவர்களாகவோ வர முடியாது என்று கதிரேசன் செட்டியார் எண்ணுகின்றார். அதனை தொடர்ந்து ஊழியர் ஒருவரை பார்த்து ஏ கழுத பருப்பில ஒரே கல்லா கிடக்கு, பருப்பில ஒரே கல்லா கிடக்கு என்று சொன்னேனே. புடைச்சு வச்சியா என்று பேசுவதும் ஓம் முதலாளி புடைச்சேன் என்று கூறும் போதோ நான் பொய்யா சொன்னேன் என்று சினப்பதும். அதாவது ஊழியர் ஒருவரை பார்த்து முதலாளி வந்தவுடனேயே விபூதி தரித்து வந்திருக்கின்றார்கள் என்று பேசுகின்றார். எதிர்த்து பேசிய ஊழியர் ஒருவரை பேசுகின்றார். அதனைத் தொடர்ந்து கடை அலுவல்களை பார்க்க சென்ற முதலாளி என்ன செய்கின்றார் என்று சொன்னால்,
கழுத பருப்பில் ஒரே கல்லா கிடக்குது புடைத்து வை என்று சொல்லி ஊழியர் ஒருவருக்கு சொல்லி இருக்கின்றார். அதனை ஒரு கட்டத்திலே முதலாளி கேட்கின்றார், கழுத பருப்பிலே ஒரே கல்லா கிடக்கு என்று சொன்னேனே புடைத்து வைத்தாயா என்று சொல்லி கேட்கின்றார். அதற்கு அந்த முதலாளி சொல்லுகின்றார், அந்த ஊழியர் சொல்லுகின்றார், ஓம் முதலாளி புடைச்சேன் என்று சொல்லுகின்றார். அவர் கூறிய வேலையை அந்த ஊழியர் செய்து முடித்திருக்கின்றார். அதனை சொன்ன போதும் கூட நான் அப்போ பொய்யா சொன்னேன் என்று சொல்லி கேட்கின்றார். ஆகவே இவ்வாறாக ஒரு வேலையை ஊழியர்கள் கச்சிதமாக செய்து முடிக்கின்ற சந்தர்ப்பத்தில் கூட அவர்களிடம் குறையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற மனபாவம் கொண்டவர். ஆகவே இங்கே கேட்கப்பட்ட வினாவாக கதிரேசன் செட்டியாரின் பேச்சுக்களை பொறுக்க முடியாமல் கதிரேசன் செட்டியாரின் கண்டிப்பான சுபாவமானது வெளிப்பட்டு நிற்கின்ற சந்தர்ப்பங்களை விளக்குக என்கின்ற வினாவானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்குரிய சந்தர்ப்பங்கள் இங்கே மிகையாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதிலே 3 சந்தர்ப்பங்களை அவதானித்திருந்தோம். இதனை தொடர்ந்து வருகின்ற வகுப்பிலே இது தொடர்பான தொடர்ச்சியான விடயங்களை அவதானிப்போம். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.